அல்லேலூயா. உற்சாகமாக சந்தோஷமாக கர்த்தர் நல்லவர். ஓகே, நம்ம எபிரேயருக்கு நேராக நம்ம போயிடலாம். எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தொடர்ந்து வசனத்தை வாசித்து நம்ம சத்தியத்துக்குள்ளே போகலாம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. இந்த விசுவாசத்தை குறித்து கடந்த சில வாரங்களாக நம்ம தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். சும்மா வெறுமனே விசுவாசம் என்று ஒரு வாரத்தில் பிரசங்கத்தை முடிக்காமல் இதுக்குள்ளே கடந்து போகிறோம். இதுக்குள்ளே கொஞ்சம் டீப்பாக போகிறோம். அநேக காரியங்களை அநேக சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள கற்றுக்கொள்ள நம்ம விரும்புகிறபடினால தொடர்ந்து இதை நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். ஸோ விசுவாசம் தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு அடித்தளமாக இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. வேறு எதுக்கும் சொல்லலை. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம், முடியவே முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. எல்லாருக்கும் ரட்சிக்கப்பட்ட எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஆசை என்னென்னா, எப்படியாவது நான் கர்த்தருக்கு பிரியமாக வாழணும், ஏசப்பாக்கு பிரியமுள்ள வாழ்க்கை இந்த உலகத்தில் நான் வாழணும், எப்படியாவது நான் கர்த்தரை நான் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஆசை ரட்சிக்கப்பட்ட எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுக்கு சொல்லப்படுற ஒரு காரியம் தான் என்னென்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அப்போது விசுவாசம் இருந்தால் நாம் தேவனை பிரியப்படுத்த முடியும். விசுவாசம் இருந்தால் பிரியப்படுத்த முடியும். அது அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம பார்க்கணும். விசுவாசம் இல்லைன்னா தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. அப்போ விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதை குறித்த நம்ம என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. சும்மா சோர்ந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி போக முடியாது. அந்த வசனத்தை சொல்ல தான் விசுவாசம் வரும். விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ரோமர் 10:17 நம்ம அதை வாசிக்கிறோம். திரும்ப அந்த வசனங்களை கர்த்தருடைய வார்த்தையை கேட்க 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 நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும், ஒரு விசுவாசம் நமக்குள்ள நிச்சயமாக வரும். அப்போ அதே போல் இந்த வசனத்தை கேட்க கேட்க எப்படி கேட்குறோம் மற்ற பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணும்போது, ஊழியக்கார் பிரசங்கம் பண்ணும்போது நம்ம கேட்குறோம், யூடியூப்லலாம் கூட கேட்குறோம், பிரசங்கத்தை கேட்குறோம், ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கேட்குறோம். வசனம் உள்ள போது ஒரு விசுவாசம் வருது. அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தை மற்றவர்கள் சொல்லி கேட்பது மாத்திரமல்ல, இந்த வசனத்தை நாம் கூட என்ன பண்ணலாம், எடுத்து சொல்லலாம். அது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். வசனங்களை எடுத்து வாயை திறந்து நம்ம சொல்லணும். ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நாம் பாடக்கூடிய அநேக பாடல்கள் வசனங்களால் நிறைந்த பாடல்களாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக பெர்க்மன் ஐயாவோட பாட்டெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நிறைய பாட்டு வசனமாக தான் இருக்கும். பக்கத்துலேயே போட்டிருப்பார். அதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தா கூட அந்த வசனம் சொல்லும் கரெக்டாக இந்த பாட்டு இந்த லிரிக்ஸ் இதனுடைய அடிப்படையில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். இங்கே அநேக பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாட்டு பாடும்போது அதை பாடுறதில்லை. பாடல்களே வசனமாக இருக்குது. அந்த வசனம் நிறைந்த அந்த பாடல்களை எடுத்து நம்ம என்ன பண்ணணும், பாடும்போது ஏதோ ஒன்று நடக்குது, நமக்கே தெரியாமல் ஒரு காரியம் நம்முடைய இருதயத்தில் நடக்குது. அல்லேலூயா. வாலிப பிள்ளைங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். முதியவர்கள்லாம் சொல்கிறாங்க அல்லேலூயா. நாங்களும் வாலிபர்கள் தான்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லுங்கள் பார்ப்போம். வாலிபர்கள் நீங்கள் நினச்சிங்கன்னா, இஃப் யூ கன்சிடர் யுவர் செல்ஃப் தட் யூ ஆர் யூத், யூ கேன் சே ஹalleluya. சொல்லுங்க பாப்போம். சத்தமாக வரலையே? ஓகே, இன்னும் சத்தமாக. சில அவங்களுக்கு டவுட்டாக இருக்குது, நம்ம வாலிபர்களாக இல்லையா தெரியலையே அப்படின்ற மாதிரி. சரி, பாடணும். ஏன் பாடணும் சொல்லுங்கள்? பாடல்களை ஏன் பாடணும்? ஏன் பாடலே வசனங்கள் தான், சரிங்களா? அந்த வசனம் நிறைந்த அந்த பாடலை நம்ம வாயை திறந்து பாடும் பொழுது ஏதோ ஒன்று நடக்குது, உள்ள இருதயத்திற்குள்ள ஏதோ சில காரியங்கள் நடக்குது. நம்ம பாடாததுனால, வாயை திறந்து அந்த வார்த்தைகளை உச்சரிக்காததுனால இருதயத்தில் பெரிய மாற்றங்கள் உண்டாகிறதில்ல. சிலர் கேட்கலாம், என்னங்க எனக்கு பாட்டு புங்கும் இல்லை, லிரிக்ஸும் போட மாட்டேன், எப்படிங்க நான் பாடுறது அப்படின்னுட்டு. லிரிக்ஸ் சீக்கிரமாக வரும். அல்லேலூயா. டிவியை போட்டு நம்ம எல்லாரும் பாடலாம், அந்த வார்த்தைகள்லாம் நம்ம பாடுவோம். ஆனால் நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது எந்த டிவி இருந்தது, என்ன இருந்துச்சு, ஒன்றுமே கிடையாது. என்ன பண்ணோம், சண்டே கிளாஸில் கூட போனால் ஒரு வரி பாடுவாங்க டீச்சரு, அடுத்த வரி என்ன பண்ணுவோம், திரும்ப பாடும்போது நம்ம கூட சேர்ந்து நம்ம பிடிச்சிக்க வேண்டியது தான். கவனமாக இருக்கணும். பாடலை பாடும் பொழுது
கொஞ்சம் கவனமாக இருக்கும், என்ன பாடுறாங்க அப்படின்னு பார்க்கணும். திரும்ப அந்த கோரஸ் வரும்போது பாருங்கள், ஒரு பாட்டு ஒன்று பாடணும், நம் இயேசு நல்லவர் ஒரு ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். திரும்ப எத்தனை முறை வந்து திரும்ப எத்தனை முறை வந்திருக்கு? குறைஞ்சி ஒரு 4 முறை வந்திருக்குமா? அது ஒன்று. முதல் முறை பாடும்போது தெரியலனா கூட 2வது முறை பாடியிருக்கலாம். அப்போ கூட என்ன ஆச்சு? இருதயம் கடினமாச்சு, நான் பாட மாட்டேன். 2வது முறை பாடலாம் கூட 3வது முறையாவது பாடியிருக்கலாம், ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். அப்போ கூட என்ன பண்ணுறாங்க? வாயை மூடி மௌன அஞ்சலி செலுத்திக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. 4வது முறையும் பாடுறாங்க, அப்போ கூட என்ன பண்ணல. ஏன்னா திரும்ப வர கோரஸ் தானே. நம்ம நினச்சா இருந்தால் என்ன பண்ணியிருக்கலாம்? பாடியிருக்கலாம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போன்னு பாடுறாங்க, நம்மளும் என்ன பண்ணி சேர்ந்துக்கலாம். அதுதான் ஆராதனை. சபைக்கு நம்ம எதுக்காக வரோம்? நம்ம சொல்லுங்கள், ஆராதிக்கிறதுக்கு தானே வரோம். இங்கே வந்துட்டு பாட மாட்டேன், ஆராதிக்க மாட்டேன், துதிக்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன்னா அது எப்படி ஆராதனை ஆகும்? இதுக்கு பேர் ஞாயிறு ஆராதனை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நம்ம என்ன பண்ணோம்? நம்மை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை பாடும்போது பாடலில் வார்த்தைகள் வசனங்கள் இருக்குது, ஆராதிக்கிறோம். ஆராதிக்கும் பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை வசனங்களை சொல்லி என்ன பண்ணுறோம்? ஆராதிக்கிறோம். அதே போல் சத்தியத்தை கேட்குறோம், அங்கேயும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறோம், உள்ளே போகுது. இப்படி கேட்க என்ன ஆகும்? இருதயம் பலப்படும். நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு டோரை க்ளோஸ் பண்ண மாதிரி இருதயத்தை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். பாட்டுக்கும் அங்கே டோர் க்ளோஸ் தான், அதே போல் ஆராதனைக்கும் டோரு க்ளோஸ்டாக தான் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையின் போது கூட என்ன பண்ணுறாங்க? இருதயத்தை க்ளோஸ் பண்ணியே வச்சுருக்குறாங்க. எப்படி வந்து அங்கே கிரியை செய்யும்? கேட்டால் மட்டும் என்ன சொல்லுவாங்க? சபைக்கு 20 வருஷமாக போகிறாங்க, ஒன்றும் நடக்கலைங்க, அப்படியே தாங்க இருக்குது, ஒரு மாற்றமும் உண்டாகலை அப்படிங்கிறாங்க. எப்படி உண்டாகும்? நம்மளை என்ன பண்ணணும்? ஈடுபடுத்திக்கணும் ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவரே நம்ம ஆராதிக்கிறேன், நம்ம துதிக்கிறேன், எனக்கு எவ்வளோ நன்மைகளை செஞ்சு கொஞ்சம் அப்படி கொண்டு வரணும் இருதயத்தில். நம்ம கண்களுக்கு முன்பதாக ஏசப்பா நம்மளை எப்படி காப்பாற்றினாரு, நமக்கு எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறாரு, பசியாக விட்டாரா? ஒன்றும் கிடையாது, 3 வேளை சாப்பாடு கர்த்தர் கொடுத்துறாரு, கரெக்டாக எல்லாமே நம்ம செய்கிறாரு. அப்போ அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும், துதிக்கணும், பாடணும். எத்தனை பேர் சொல்கிறீங்க இனிமேல் நான் பாட போகிறேன்? இது வரைக்கும் நான் பாடலை, இனிமேல் அதை நான் பாட போகிறேன்னு சொல்கிறவங்க ஒரு அலையிலையோ சொல்லுவோம். சொல்லுங்கள், அலையிலையோ சொல்லிவிட்டா நம்ம பாடாதவங்க லிஸ்ட்டில் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி ஜாக்கிரதையாக இருக்கிறாங்க வாலிபர்கள்லாம். சரி சொல்லுங்கள், எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள், நான் பாட போகிறேன்னு. அதுலேயும் நீங்கள் வந்துடுவீங்க. அல்லேலூயா. பாடணும். நம்ம யாருக்காக பாடுறோம்? பக்கத்தில் இருக்கிறக்காக பாடுறோம்? இல்லை. யாருக்காக பாடுறோம்? நான் ஏசப்பாக்காக பாடுறேன். அவரை துதிக்கிறாரா? யாரை போட்டு எனக்கு கவலை கிடையாது. எனக்கு நன்மை செஞ்ச, என்னை காப்பாற்றி, எனக்கு ஜீவனை கொடுத்த, எனக்காக சிலுவிலை மறித்த என் தேவனுக்காக நான் என்ன பண்ணுறேன்? நான் பாடுறேன், ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன். அந்த உணர்வோடு தான் நம்ம என்ன பண்ணணும்? எல்லா காரியங்களும் செய்யணும். அப்போ இந்த விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விசுவாசத்துக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கும், அது மாத்திரமல்ல நம்முடைய இருதயத்துக்கும் ரொம்ப ரொம்ப சம்பந்தம் இருக்குது. விசுவாசத்துக்கும் நம்முடைய இருதயத்துக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்குது. சொல்லுங்கள், விசுவாசத்துக்கும் நம்ம இருதயத்திற்கும் சம்பந்தம் உண்டு. அல்லேலூயா. எதுக்கு சம்பந்தம் இருக்குதோ இல்லையோ, விசுவாசத்துக்கும் இருதயத்துக்கும் என்ன இருக்குது? ஒரு சம்பந்தம், ஒரு கனெக்ஷன் இருக்குது. அல்லேலூயா. அதனால தான் அடிக்கடி திரும்ப விசுவாசத்தை பற்றி பேசுகிறோம், இருதயத்துக்கு திரும்ப வந்துடுறோம். நம்ம இருதயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இருதயம் ரொம்ப முக்கியம். அதனால தான் அந்த இருதயம் வந்து நல்ல நிலமாக இருக்கணும், அதை பண்படுத்தணும், அதில் வசனம்ங்கிற வார்த்தையை என்ன பண்ணணும்? விதைக்கணும், அது வளர்ந்து பெருகும், அது மாற்றத்தை கொடுக்கும், விசுவாசத்தை கொடுக்கும். அப்படிலாம் நிறைய நம்ம பிரசங்கத்தை திரும்ப பண்ணிட்டோம். சரிங்களா? இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக கொஞ்சம் ஒரு சில விஷயத்தை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். சரிங்களா? அது என்னென்னா, இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி, நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய, இருதயம்னு சொல்லும் பொழுது டக்குன்னு நம்ம நிறைய முறை நான் சொல்லியிருக்கிறேன், அது மற்ற ஆர்கன்ஸ் மாதிரி நினச்சிடக்கூடாது. இல்லை, என்னென்ன லங்ஸு, கிட்னி, அது மாதிரி ஒரு ஹார்ட்டு, அது மாதிரி நினச்சிடக்கூடாது. இருதயம் சொல்லும் பொழுது அது எதை குறிக்கிறது? சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், இந்த பக்கத்தில் சொல்லுங்களேன். இருதயம்னா என்ன? சொல்லுங்கள். உள்ளான மனிதன், ஆவிக்குரிய மனிதன், அவனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இருதயம் சொல்கிறோம். சரிங்களா? அப்போது அந்த உள்ளான மனிதனில் இந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி, இந்த பகுதியில் தான் நிறைய அஃபெக்ட் ஆகி நிறைய பேரோட வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், ஒரு பைக்கு இல்லைனா ஒரு கார் எடுத்துப்போம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி என்ன பகுதி? சொல்லுங்கள் பாப்போம். காரு, பைக் இருக்குது. இதில் எது ரொம்ப முக்கியமான பகுதி நீங்கள் நினைக்கிறீங்க?
உண்மைதான். டயர் இல்லாமல் சொல்லுங்கள், டயர் இல்லாமல் வண்டி ஓடாது. சரி, ஆனால் அதை விட முக்கியமானது இருக்குது, இன்ஜின். சரிங்களா? ஏன் அப்படின்னா டயர் இல்லைனா கூட வண்டி ஓட்ட முடியாது தான். இருந்தாலும் ஒரு டயர் போயிடுச்சுன்னா ஒரே நேரத்துலேயே 4 டயர் போயிடுது. சொல்லுங்கள், ஒரு டயர் மாற்றினா கூட நம்ம என்ன பண்ணுறோம், அஃபோர்ட் பண்ணிக்கிறோம். ஒரு காசு போட்டுக்கிட்டு என்ன பண்ணிடுறோம், சமாளித்து ஒரு டயரை போட்டுறோம். ஒரு இன்ஜின் போயிடுச்சுன்னா நம்ம எவ்வளோ இருக்கிற பிரச்சனையில் இன்ஜின் போயிடுச்சா அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறோம்ல. அப்போ இன்ஜின் ரொம்ப முக்கியம். அது மாதிரி இருதயத்திலே கூட பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அது என்னன்னா ஒரு மனிதனுடைய மனசாட்சி. என்னது? ஒரு மனிதனுடைய மனசாட்சி. மனசாட்சி உள்ளவங்களாம் ஒரு அல்லையிலே சொல்லுங்க. மனசாட்சின்னு இருந்தால் ஒரு அல்லையிலே சொல்ல மாட்டேறீங்களா? மனசாட்சி யாருக்குமே இல்லையா? சொல்லுங்கள், மனசாட்சி உள்ளவங்களாம் ஒரு அல்லையிலே சொல்லு. நம்ம சண்டை போடும் போது எவ்வளோ கேட்குறோம் நம்ம. சரிங்க, மனசாட்சி இருக்குதா? மனசாட்சி இல்லாமல் பேசுகிறிய அப்படிலாம் எவ்வளோ நம்ம கோவப்படுறோம், எவ்வளோ வருத்தப்பட்டுக்கிறோம்ல. நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்குது? மனசாட்சி இருக்குது. மனசாட்சி இல்லாத ஆள் யாருன்னா இருக்கிறாங்களா? சொல்லுங்கள். மனசாட்சிக்கும் மதத்துக்கும் சம்மந்தம் இல்லை. எல்லாருக்கும் என்ன இருக்குது? மனசாட்சி இருக்குது. யாராக இருந்தாலும், சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, மனசாட்சி என்பது இருக்குது. எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, மனசாட்சி இருக்குது. பாருங்கள், மற்ற மார்க்கத்தை சேர்ந்தவர்கள்கிட்ட கூட நம்ம பார்க்க முடியும் நல்ல மனசாட்சி உள்ளவங்களாக இருப்பாங்க. நமக்கு உதவி செய்கிறவங்களாக இருப்பாங்க. நமக்கு கெட்டது நடந்தால் அதுக்காக வருத்தப்படுறவங்களாக இருப்பாங்க. ஒரு நல்ல தப்பு பண்ண மாட்டாங்க. இல்லைங்க, இது தப்புங்க, நான் செய்ய மாட்டேங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் நம்ம பார்க்க முடியுதுல்ல. நம்ம கூட இருக்கிறவங்க அவங்க கிறிஸ்டியனாக தான் இருக்கணும்னு கிடையாது. எல்லாருக்கிட்டையும் அந்த மாதிரியான ஒரு குணம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போது இந்த மனசாட்சியை ஒரே ஒரு மனசாட்சின்ற மாதிரி பைபிள் இல்லை. அதை ஒரு 7 மனசாட்சியாக கொடுத்துருக்காங்க பைபிள். அதான் கொஞ்சம் பார்க்க போகிறோம். 7மே முடிக்க முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் மேக்ஸிமம் ஒரு 5ஆவது முடிக்கணும்னு யோசிக்கிறேன். சரிங்களா? 7 விதமான மனசாட்சி பைபிளில் சொல்லப்பட்டு, இந்த மனசாட்சி 7 விதமான மனசாட்சியை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு படி நம்ம நிச்சயமாக மேலே நிச்சயமாக போயிடும். அதில் முதல் மனசாட்சி எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா பைபிளில் அதே எபிரேயர் புத்தகம் நீங்கள் வச்சிருக்கிற அதே இதில் தான் இருக்குது. எபிரேயர் 10வது அதிகாரம் 19 22 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 10வது அதிகாரம் 22 வரைக்கும் வாசிக்கிறேன் பாருங்க. 10வது அதிகாரம் 19 22. ஆகையால் சகோதரரே, நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாக திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் துர்மனசாட்சி, நோட் பண்ணிங்க, அதுதான் ஃபஸ்ட்டு. துர்மனசாட்சி நீங்கள் தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவும். முதல் விதமான மனசாட்சி என்னன்னா துர்மனசாட்சி. எல்லாம் சொல்லுங்க, துர்மனசாட்சி. இங்கிலீஷில் எப்படி வருதுன்னா ஈவில் கான்ஷியன்ஸ். துர்மனசாட்சி. இந்த துர்மனசாட்சினா என்ன அப்படின்னா, இது ரட்சிக்கப்படாத ஜனங்களுடைய மனசாட்சி. ரட்சிக்கப்படாத ஜனங்களுடைய ஒரு மனசாட்சி. அது ஒரு கெட்டு போய் அது ஒரு தீய ஒரு மனசாட்சியாக மாறிடுற ஒரு நிலைமைக்கு போயிடுது. அதுதான் துர்மனசாட்சி. அப்படின்னா அந்த மனசாட்சி தேவனுக்கு விரோதமாகிடுது. எந்த தப்பை பற்றி என்ன பண்ணுறதில்ல, கவலைப்படுறதில்ல. தப்பை ரொம்ப வாலண்டரியாக செய்யும், ரொம்ப ஈஸியாக செய்யும், எதை பற்றி கவலைப்படாது. அது கெட்டு போன ஒரு மனசாட்சி. அதனால் அந்த மனிதனோட வாழ்க்கை நிச்சயமாக நல்லா இருக்க போகிறது இல்லை. அந்த மனசாட்சியுடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக நிற்க முடியாது. தகுதியற்ற நிலைமைக்கு அது போயிடுது. அப்படிப்பட்ட அந்த துர்மனசாட்சி உடைய அந்த இருதயத்தை கூட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கழுவி சுத்திகரிக்கணும்னு சொல்லி பைபிளில் போடப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்துவ ரத்தம் இல்லை அப்படின்னா நிச்சயமாக அந்த மனிதனுடைய இருதயம், அந்த மனிதன் ஒரு ஹோப்லெஸ்ஸான ஒரு நிலைமைக்கு என்ன பண்ணிடுறான், போயிடுறான். அதனால தான் ஹோப் ஜீசஸ் கிட்ட இருக்குது.
இயேசுவினிடத்தில் ஏசப்பா கிட்ட வருகிற ஒரு இடத்துல என்ன பார்க்கலாம், என்ன அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னா, எந்த ஒரு சூழ்நிலையும் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஹல்லேலூயா. நம்பிக்கையற்ற சூழ்நிலை ஏசப்பாவிட்ட கிடையாது. அவர்கிட்ட வந்தால் எவ்வளோ மோசமான, அதாவது இந்த துர்மனசாட்சி உடையவங்க அவங்க கதையே முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். உலகத்தில் உயிரோடு கூட நடமாடுறாங்களே ஒழிய அவங்களுக்கும் ஜீவனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஆண்டோட வருகை வந்தாலோ அவர்கள் மரித்தாலோ தேவனிடத்தில் என்ன பண்ண முடியாது, சேர முடியாது. அது முடிஞ்சு போன மாதிரி. ஆனால் இந்த உலகத்தில் அவர்கள் இருக்கிறபடினால அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட கர்த்தரிடத்தில் வந்தால் அங்கே அந்த துர்மனசாட்சியை கூட என்ன பண்ணுதான், இயேசு கிறிஸ்து ரத்தம் கழுவி சுத்திகரித்து நல்ல மனசாட்சியாக மாற்றி விட்டுருது. ஹல்லேலூயா. யோவானில் நம்ம வாசிக்கிறோம் 1ஆவது அதிகாரத்தில், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி இயேசு கிறிஸ்து. யாரையும் என்ன பண்ண முடியும், வாழ வைக்க முடியும். எந்த நபரையும் பிரகாசிக்க செய்ய முடியும். எந்த மனுஷனையும் நீதிமானாக மாற்ற முடியும். அதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் செய்த ஒரு காரியம். ஆனால் இந்த துர்மனசாட்சி ஆண்டவர்கிட்ட வராமல் இருக்குது அப்படின்னா அந்த மனுஷனை ஒரு வழியாக ஆக்கிவிடும். முதலாவது பார்த்தது துர்மனசாட்சி, சரிங்களா. ரெண்டாவது, இதில் நிறைய வசனங்கள் இருக்குது, நீங்கள் எழுதிங்க. ஒரு வேளை நீங்கள் எழுதிக்கிறீங்க அப்படின்னா எழுதிங்க, ஏன்னா எல்லாத்தையும் படித்த நேரம் பத்தாது. ரோமர் துர்மனசாட்சிக்கு சொல்கிற மாதிரி ரெஃபரன்ஸ்னு சொல்கிற எழுதிங்க. ரோமர் 3ஆவது அதிகாரம் 23ஆவது வசனம், எபேசியர் 1ஆவது அதிகாரம் 7ஆவது வசனம், எபிரேயர் 9ஆவது அதிகாரம் 14ஆவது வசனம். ஆகிய இந்த வசனங்கள்லாம் நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். அந்த துர்மனசாட்சி குறித்து காரியங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ரோமர் 3:23 வாசி பார்த்தீங்கன்னா, எல்லா மனுஷரும் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள்னு வருது பார்த்தீங்களா. இப்போ எல்லாரும் பாவம் செஞ்சு எல்லாருடைய மனசு என்ன ஆயிடுச்சு, கெட்டு போன ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு. ஒரு தீய மனசாக மாறிடுச்சு, துர்மனசாட்சியாக மாறிடுச்சுன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் விடத்தில் ஒரு மீட்பு உண்டு, ஒரு ரட்சிப்பு உண்டு. ஒரு வேளை கேட்கலாம், இல்லைங்க எனக்கு அந்த மாதிரி மனசாட்சியில் ஓரளவுக்கு நானும் சர்ச்சைக்கெலாம் போகிறேங்க, இவ்வளோ மோசமான நிலையிலாம் நான் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். பட் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மனசாட்சியை எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறோம். ஆனால் நம்ம ஏதாவது ஒரு கேட்டகரியில் நம்ம இருப்போம். ஏதாவது ஒரு வேளை துர்மனசாட்சியில் நம்ம இல்லாத இருக்கலாம், சரிங்களா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் நம்மளை ரட்சித்து இருக்கிறார், அவரோட ரத்தம் நம்மை கழுவி இருக்குது. ஆனாலும் பாருங்கள், அடுத்து 2, 3ன்னு வரும்போது நம்ம எதில் இருக்கிறோன்றது நம்ம கண்டுபிடிக்கலாம், சரிங்களா. ரெண்டாவது ஒன்று, ரெண்டாவது அசூசிப்பட்ட மனசாட்சி. அசூசிப்பட்ட மனசாட்சி இங்கிலீஷில் டிஃபைல்டு கான்ஷியன்ஸ் அப்படின்னு டிஃபைல்டு கான்ஷியன்ஸ். மனசு அசூசிப்படுதான். எப்படி அசூசிப்படுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 8ஆவது அதிகாரம் 7ஆவது வசனம். 1 கொரிந்தியர் 8ஆவது அதிகாரம் 7ஆவது வசனம் நானே படிக்கிறேன். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாக இருப்பதால் அசூசிப்படுகிறது. இங்கே மனசாட்சியை 2 விதத்தில் சொல்லிடுறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, அசூசிப்பட்ட மனசாட்சி, அடுத்தது பலவீனமான மனசாட்சி. சொல்லுங்கள், அசூசிப்பட்ட மனசாட்சி, பலவீனமான மனசாட்சி, சரிங்களா. இந்த அசூசிப்பட்ட மனசாட்சிக்கும் பலவீனமான மனசாட்சிக்கும் ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் இருக்குது, சரிங்களா. அதை நம்ம பார்க்கலாம். இந்த பலவீனமான மனசாட்சி என்னன்றதை நான் சொல்லிடுறேன், அப்போ தான் இந்த அசூசிப்பட்ட மனசாட்சின்றது என்னன்னு புரியும். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஓகே. பலவீனமான மனசாட்சினா என்னன்னா, வசனம் நிறைய தெரியாது, வசனம் நிறைய சத்தியங்கள் நிறைய தெரியாது, வேதத்தை அதிகமாக தியானிக்கிறது கிடையாது, பிரசங்கத்தை அதிகமாக கேட்கறது கிடையாது, ஆண்டவருடைய வசனத்தை குறித்த அறிவு நிறைய பேருக்கு இல்லாமல் இருப்பாங்க. தெரியாது. ஒரு காரியம், ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன், என்ன பண்ணணும்னு தெரியாது. ஏன் தெரியாது? பைபிளில் கர்த்தர் இதுக்கு என்ன சொல்கிறான்னு தெரில, அதனால தெரில. அதனால் புதுசாக ரட்சிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய ஊழியக்காரங்க டிபெண்ட் பண்ணுவாங்க, பாஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, டிபெண்ட் பண்ணுவாங்க. ஐயா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியாவா, பைபிள் இப்படி சொல்லப்பட்டிருக்குது, அதனால் இதை இப்படி செய் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, வழி நடத்துகிறாங்க. அதுக்கு தான் மெய்ப்பர்கள் இருக்கிறாங்க சபையில். மெய்ப்பர்களுடைய ஊழியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். புதிதாக ரட்சிக்கப்பட்ட
கிறிஸ்தவர்களுக்கு அல்லது சத்தியம் நிறைய தெரியாத அநேக கிறிஸ்தவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கொடுத்து நடத்த வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு காரியமாக இருக்குது. அந்த பலவீனமான மனசாட்சி அப்படின்னா நிறைய சத்தியம் தெரியாது, நிறைய வசனம் தெரியாது, நிறைய உபதேசம் தெரியாது. அப்படி தெரியாததுனால அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஒரு காரியம் நடக்கும்போது அது இது சரியா இல்லை தப்பான்ற ஒரு மனசாட்சி அவங்களுக்கு உண்டாயிடுது. ஒரு காரியம் செய்யும் போது இது தப்பா ரைட்டானே தெரியலங்க. நிறைய வாலிபர்களுக்குள்ளே இதை பார்க்கலாம். நிறைய வாலிபர்கள் பார்த்தீங்கன்னா இது தப்பா ரைட்டானா எனக்கே தெரிலங்கன்னுவாங்க. நான் செய்கிறது எனக்கே தெரில, இது தப்பா ரைட்டான்னு கூட எனக்கு தெரில, ஆனால் நான் செய்கிறேன்னுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பலவீனமான மனசாட்சி. எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க? நான் செய்கிறது எனக்கு தப்பா ரைட்டான்னு கூட தெரில. வாலிபர்கிட்ட அந்த மாதிரி பார்க்கலாம்ல. நான் செய்கிறது கையெல்லாம் தூக்க தேவையில்ல, நான் செய்கிறது சரியா தவறான்னு தெரியல, எனக்கு டவுட்டாக இருக்குது. அப்படி டவுட்டோடு கூட ஒரு காரியத்தை செய்யும் போது அது அவர்களுக்கு பாவமாக மாறிவிடுகிறதாம். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க இந்த விஷயத்தை. ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா எனக்கு இது சரியா தப்பான்னு தெரியலங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துட்டாலே அதை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. எனக்கு இது எனக்கு சமாதானமாக இல்லை, எனக்கு என்னமோ ஒரு டவுட்டாகவே இருக்குது, என்ன இது கரெக்டாக வருமானு தெரியல அப்படின்னாலே அதை நம்ம செய்யாமல் இருப்பது ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா. ஏன்னா அதுதான் வந்து பலவீனமான மனசாட்சி. அந்த சந்தேகத்தோட சில காரியங்கள் நம்ம செய்யும் போது என்ன ஆகிடுதுன்னா அது நமக்கு பாவமாக மாறிவிடுகிறது. சந்தேகத்தோடு கூட செய்யும் பொழுது அடுத்ததாக ஒன்று ஒரு காரியத்தை செய்யுது. என்னன்னா நம்முடைய மனசாட்சியை அது அசூசிப்படுத்தி விடுகிறது. ஹல்லேலூயா. சந்தேகத்தோடு ஒரு காரியத்தை செய்யும் போது என்ன ஆகிடுது? நம்முடைய மனசாட்சி கரைப்பட்டு விடுகிறது. இந்த இருதயம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த இருதயத்துக்குள்ளே தான் என்ன இருக்குது? மனசாட்சி. இவ்வளோ அஃபெக்ட் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, எதுக்கு இவ்வளோ காரியத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா அந்த விசுவாசத்துக்காக தான் இவ்வளோத்தையும் சொல்கிறேன். இது அடி வாங்கிச்சுன்னா அங்கே அடுத்து அடி வாங்கிடும். நம்ம எபிரேயர் 11:1 நம்ம வாசிக்கிறோம்ல, விசுவாசமானது நம்பப்படுகிற அப்போ அந்த உறுதி, அந்த காணப்படாதவனின் நிச்சயம், ஒரு கர்த்தர் எனக்காக இது செய்வார், இது நடக்கும் அப்படின்னு அந்த உறுதி எப்படி வரும் அப்படின்னா இந்த மனசாட்சி கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். இது கொஞ்சம் கரைப்பட்டுட்டாலோ அல்லது இது துர்மனசாட்சியாக மாறிட்டாலோ இதில் பிரச்சனை உண்டாயிடுச்சுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது? அந்த அதிகாரத்தோடு கூட பேச முடியாது, அந்த விசுவாசத்தோடு கூட நம்ம பேச முடியாது, அந்த தைரியத்தை இழந்து விடுவோம். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே. இப்போ பாருங்கள், ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னு வைங்க, ஒரு பிசாசை போய் துரத்த சொன்னால் என்ன பண்ணுவாங்க அவங்க? இல்லைங்க நான் ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறமா வரேங்கன்னுவாங்க. காரணம் என்ன? நானே ஒரு தப்பு, இன்னைக்கு காலைல தாங்க ஒரு தப்பு பண்ணேன், நேற்று நைட்டு தான் ஒரு பெரிய தப்பு பண்ணேன், நான் கொஞ்சம் நான் ஜெபத்தில் இருந்துட்டு வரேன், நான் கொஞ்சம் உபவாசம் போட்டு வரேன். ஏன்னா இவங்க மனசாட்சி என்ன சொல்லுது? நீ தப்பு பண்ணிட்ட, உனக்குள்ள பாவம் இருக்குது, நீ இப்போ போய் பண்ணால் எப்படி அற்புதம் நடக்கும், பிசாசு எப்படி ஓடும், உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா, ஒன்றும் நடக்காது. மனசாட்சி சொல்லுதா இல்லைங்களா? சொல்லுங்கள். மனசாட்சி உறுத்துது. நம்ம போய் ஜெபிக்கிறது என்ன பண்ணுறோம்? தவிர்த்துடுறோம். விசுவாசமாக பேசுகிறது என்ன பண்ணிடுறோம்? தவிர்த்துடுறோம். கூனி குறி ஒரு இடத்துல என்ன பண்ணிடுறோம்? உட்காந்துடுறோம். விசுவாசம் செயல்படாமல் போயிடுது. அப்போ இந்த மனசாட்சி ரொம்ப முக்கியம். இந்த மனசாட்சியை ரொம்ப பாதுகாப்போடு கூட வைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நீதிமொழிகளில் 4வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், எல்லா காவலோடு கூட உன்னுடைய இருதயத்தை நீ காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அப்போ இருதயம் ரொம்ப முக்கியம். இந்த மனசாட்சி கிளியராக இருந்துச்சு அப்படின்னா நமக்குள்ள ஃபெய்த் ரொம்ப ஆணித்தரமாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம சொல்கிற வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்கும், அது அப்படியே நடக்கும். அதுக்கு ரொம்ப முக்கியம் மனசாட்சி. பாருங்கள், தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்கள். இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. எந்த அறிவு? எதை பற்றி பவுல் பேசுகிறாருங்க அப்படின்னா, இவர் போயிட்டு இந்த விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட அந்த பதார்த்தங்கள், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட இந்த போஜனம், இதை இவர் என்ன சொல்கிறாரு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றார். விக்கிரகம்லாம் ஒரு பொருட்டு கிடையாது, அதனால் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை, அது என்னை ஏதோ பாதிக்க போகிறது கிடையாது. இந்த அறிவு எனக்கு இருக்குது, நான் ஜீவனுள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன், அவர் எனக்குள்ளே இருக்கிறார், என் இருதயத்தில் இருக்கிறார், இது என்னை என்ன பண்ண முடியும்ன்ற அந்த தைரியம், அந்த விசுவாசம், அந்த அறிவு அவருக்குள்ளே இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாரு? அவர் சாப்பிட்லாம் அப்படின்ற அந்த ஒரு டாக்டரினை கொடுக்குறார். உங்களுக்கு அறிவு இருக்குது, அந்த விசுவாசம் இருக்குதா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா சாப்பிட்லாம், அதனால் என்ன ஒரு பாதிப்பும். இப்போவே நீங்கள் நிறைய பேர் யோசிப்பீங்க, அது எப்படிங்க, ஐயோ தப்பாயிடுங்க,
நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாச்சும் ஒரு பண்டிகைக்கு பக்கத்து வீட்டில் இருந்து எதனா கொடுத்தா கூட என்ன பண்ணுறோம், நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கு யோசிக்கிறோமா இல்லையா? ஏன் யோசிக்கிறோம் சொல்லுங்கள்? அது சாப்பிட்டா எதனா ஆயிரும், எதனா பண்ணிடும், நம்மளை எதனா வந்துடும் வீட்டுக்குள்ளே அப்படின்னு. ஆனால் நம்ம மனசை அவங்க நல்லா புரிஞ்சதுனால தான் அவங்க கொடுக்கும்போது என்னன்னு சொல்லி கொடுக்குறாங்க, இல்லைங்க உங்களுக்காக நான் என்ன பண்ணேன், தனியாக எடுத்து வச்சுக்கிறேன், இது அதுக்கு படைச்சதெல்லாம் கிடையாதுங்க, நான் தனியாக உங்களுக்காக நான் எடுத்து வச்சுருக்கிறேன், அப்படியா சரி அப்போனா கொடுங்க நான் சாப்பிட்றேன் சொல்லி என்ன பண்ணுறாங்க, வாங்கி இதில் பேசலாமா? ஹல்லேலூயா. வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனால் இது அவங்க சொல்லி கொடுக்க நாள் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்களா, அவங்க சொல்லி கொடு, இல்லைங்க இது படைச்சது தாங்க, பரவாயில்லங்க ஒன்றும் இல்லை சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தா எத்தனை பேர் சாப்பிடுங்க? சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களாம் அல்லேலூயா சொல்லுவோமா? பி ஃப்ராங்க், பி ஹானஸ்ட். ஆஹா, சாப்பிட்டதுலன்னா என்ன அர்த்தம், கொடுத்தா வாங்க மாட்டேன்னு அர்த்தம், அதான் அதுக்கு மீனிங்கு. உங்களை நான் யாரையும் சாப்பிட சொல்லலை, அதை புரிஞ்சிங்க. பாஸ்டர் நம்மளை சாப்பிட வைக்கிறதுக்காக எவ்வளோ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கக்கூடாது. இந்த மனசாட்சி எப்படி கிரியை செய்கிறதுன்றதான் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், அதுதான் புரிஞ்சிக்கணும். இது ரொம்ப சேஃப், நீங்கள் சாப்பிடாமலே இருங்க, அதுதான் சேஃப், சரிங்களா? அதனால தான் இந்த சப்ஜெக்டில் யாரும் எடுத்து பிரசங்கம் பண்ணுறதில்லை, அது தேவையில்லை, சரிங்களா? மனசாட்சி அடிச்சிக்குதில்ல எதனா ஆகிடும் அப்படின்னு, அதனால் சாப்பிடாதீங்க, அதனால் வேணாம், சரிங்களா? ஆனால் எப்படி மனசு என்ன சொல்லுது சொல்லுங்கள், சாப்பிட்டா எதனா ஆகிடும், ஆண்டவருக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சிருவோம் போல இருக்குது, ஆண்டவர் அவ்வளோதான், ஆண்டவர் நீ என்ன எங்கே போய் என்ன சாப்பிட்டு வந்த அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அப்படியே கோபமாக இருக்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். கொடுத்தது நீ சாப்பிட்டியா அப்படின்னு, ஆமாம் ஆண்டவரே சாப்பிட்டுட்டு ஆண்டவரே போ எல்லாம் போச்சு அப்படின்னு ஆண்டவர் எதனா ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி இவங்க மனசு அப்படி நினைக்குது. ஏன் நினைக்குது அப்படின்னா பைபிள் என்ன சொல்லுது, வார்த்தை என்ன சொல்லுது, வசனம் என்ன சொல்லுது, உங்கள் விசுவாசம் என்ன சொல்லுது, அதை பற்றி இவங்களுக்கு தெரியல. எதுவுமே தெரியாதனால இவங்க மனசுக்குள்ளே என்னென்னமோ தோணுது. அதுதான் பலவீனமான மனசாட்சி. இந்த பலவீனமான மனசாட்சி என்ன ஆகுதுன்னா, இந்த சந்தேகத்தோடு சாப்பிட்லாமா வேணாமா அப்படின்ற அவன் சாப்பிட வேணான்னு யோசிக்கிறான், சாப்பிட்டா எதனா ஆகிடும்னு பயந்துட்டு இருக்கிறான். ஆனால் என்ன பண்ணுறாங்க, இவர் பவுல் பாருங்கள் சொல்கிறாரு பாருங்க, ஒருவேளை உனக்கு அது ஒன்றும் பெருசாக இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, என்னை சாப்பிட்டு என்ன பண்ண முடியும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் தான் உங்களுக்கு தான் அது பெரியது, எனக்குலாம் அது ஒன்றும் கிடையாது, அதனால் நான் சாப்பிட்டுட்டு போகிறான்னு வைங்க. ஆனால் அவனை ஒன்றுமே பண்ணலை, அவனை எதுவுமே. ஆனால் அவன் சாப்பிட்றத இவன் பார்க்குறான், ஆனால் அது நம்ம இவர் தானே எனக்கு சுவிசேஷம் சொன்னவரே இவர் தான், என்னை சர்ச்சுக்கு கூட்டின்னு விட்டவரே இவர் தான், இவரே போய் அங்கே போய் சாப்பிட்டுன்னு இருக்கிறாரு, அப்போ நம்ம கூட சாப்பிட்லாம் போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், இவனும் போய் சாப்பிட்றான். ஆனால் பயந்து போய் சாப்பிட்றான். அவர் தெளிவாகிறார், அவர் தெளிவாக இருக்கார், ஸ்ட்ராங்காக இருக்கார். இவர் என்ன பண்ணுறாரு, பயந்து போய் சாப்பிட்றதுனால என்ன ஆகிடுதுன்னா அவனுடைய மனசாட்சி அசூசிப்பட்டு விடுகிறது. ஹல்லேலூயா. இப்போ யாரால் கெட்டு போனவன், அறிவு உள்ள ஒருத்தனாலே என்ன பண்ணிட்டான், அவன் கெட்டு போயிட்டான். அவன் ஸ்ட்ராங்கு அறிவுன்னு சொல்லி நீ சாப்பிட்ட, உனக்கு அறிவு இருக்குதுன்னு சொன்ன, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்ன, நீ ஓகே நீ ஸ்ட்ராங்காக தான் இருக்கிற, உன்னை பார்த்து ஒருத்தன் கெட்டு போயிட்டானே, பலவீனமாக இருக்கிற ஒருத்தன் என்ன பண்ணான், நீ செய்கிறத பார்த்து ஒருத்தன் கெட்டு போயிட்டான். நிறைய பேரோட வாழ்க்கையில் பின்மாற்றம் வர்றது, கெட்டு போகிறது காரணம் யாரும் தெரியுங்களா? நமக்கு முன்னாடி ஒருத்தர் இருப்பார் பாருங்க, ஒரு ஊழியக்காரோ அல்லது வசனம் தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணுவார், எதையாவது ஒன்று செய்கிறது, செஞ்சவனே என்ன ஆகிடும், இவங்க பார்த்து அவர் கரெக்டாக இருந்தவங்க கூட என்ன பண்ணுவான், அவரே இந்த தப்பு செய்கிறாரு, நம்ம செஞ்சால் என்ன, அவரே இந்த தப்பு செய்கிறாரு, அவரே இதை பண்ணிட்டாரு, நான் பண்ணால் என்னான்னு சொல்லி என்ன பண்ணுறேன், அவன் போய் வாலண்ட்ரியா அதில் போய் விழுந்துடுறான். நாங்கள் யாருமே சரியில்லைங்க, இவரும் சரியில்லை அவரும் சரியில்லை, கடைசியில் அந்த பாஸ்ட்டு கரெக்டாக இருப்போம்னு நினச்சி கடைசியில் அந்த பாஸ்ட்டை இப்பேற்பட்ட ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அவரே ஒரு பெரிய பாவம் செஞ்சுட்டார், யாரையும் நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிடுறான், பலவீனமான மனசாட்சி உள்ளவன் கிறிஸ்தவ விட்டே போயிடுறான். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் கெட்டு போனதுக்கு யார் காரணம், உனக்கு நாலேஜ் இருக்குதுன்னு சொன்னியே, அறிவு இருக்குதுன்னு சொன்னியே, உன்னால தான் ஒருத்தன் என்ன பண்ணுறான், கெட்டு போய் பின்மாற்றத்துக்கு போயிருக்கிறான். இடரல் வருவது அவசியம்தான், ஆனால் அந்த இடரல் யார் மூலமாக வருகிறதோ அவர்களுக்கு ஐயோ, அப்படிப்பட்டவருடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டால் கூட நலமாக இருக்குன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நம்மளால் ஒருத்தன் என்ன பண்ணிடக்கூடாது, கெட்டு போய், ஓகே உனக்கு அறிவு இருக்குது நாலேஜ் இருக்குது எல்லாம் ஓகே தான், பக்கத்தில் யார் இருக்கான்னு பாரு, ஒருத்தன் உன்னால் என்ன பண்ணிடக்கூடாது, ஒருத்தன் கெட்டு போயிடக்கூடாது. வாசி பார்த்தீங்கன்னா வரும் பாருங்கள், இப்போ உங்களுக்கு புரியும்.
8வது வசனம், போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. எண்ணத்தினால் எனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவினருக்கு தடுக்கலாகாதபடிக்கு பாருங்கள். நீங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறீங்க, ரொம்ப சிலர் வீக்காக இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இது ஒரு பெரிய பாதிப்பு உண்டு பண்ணிடக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறார். எப்படியெனில், அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலிலே பந்தி இருக்க ஒருவன் கண்டால். ஒருவனை யார்? இந்த பலவீனமானவன், ரட்சிக்கப்பட்டு இப்போ தான் புதுசாக வந்துக்கிறான், அவனுக்கு வசனங்கள் அவ்வளோ தெரியாது, சத்தியம் அவ்வளோ தெரியாது, ஆண்டவர் ஏற்றுக்கிட்டான், வசனம் தெரியாது சரியா, ஆனால் அவனோட மனசாட்சி பலவீனமாக இருக்குது. எப்படி எனில், அறிவுள்ளவனாகி உன்னை விக்கிரக கோவிலிலே பந்தி இருக்க ஒருவன் கண்டால், பலவீனனாக இருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா? உன்னை பார்த்து அவனும் சாட மாட்டானா? அவனை போய் என்ன பண்ணுவான்? பந்தியில் போய் உட்காந்துருவான். ஆனால் எப்படி உட்காடுறான்? உன்னை பார்த்து உட்காந்தான், ஆனால் அவனுக்குள்ள மனசு அடிச்சிக்குது, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தப்பு. ஆனால் தலைவரே சாப்பிட்டு போய்க்கிறார் முதல் பந்தியில், அதனால் நம்ம 2வது பந்தியில் சாப்பிட்லாம். அவர் அப்புறமே அவர்கிட்ட கேட்டுக்கலாம், நீங்களும் சாப்பிட்டீங்களா, அதனால தான் நானும் சாப்பிட்டேன்னு கேட்டுக்கலாம். ஆனாலும் இது தப்பு தானே, இது செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு போய் சாப்பிட்றான். பலவீனம் உள்ள சகோதரன் உன் அறிவு நிமித்தம் கெட்டு போகலாமா? உனக்கு இருக்கிற அறிவினாலே ஒருத்தன் என்ன பண்ணிட்டான்? கெட்டு போயிட்டான். அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே. நம்ம வாழ்கிற வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கையாக நம்ம வாழணும். ஹல்லேலூயா. நம்மளை ஒருத்தன் நமக்கு தெரியாமலே நம்மளை ஒருத்தன் என்ன பண்ணுவான்? ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பான். உலகத்தில் கூட என்ன சொல்லுவாங்க? நம்மளை சுற்றி எத்தனை கண்கள் இருக்குது சொல்லுங்க? இது பழமொழி இல்லையா அது? நம்மளை சுற்றி 1000 கண்ணு நம்மளை பார்க்காதுங்க சொல்லுங்கள். நம்ம நினைப்போம் நம்ம லெஃப்ட்டு ரைட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு ஒரு 4 பேர் நம்மளை பார்க்குறாங்கன்னு. 1000 பேர் நம்மளை வாட்ச் பண்ணுறாங்க. நம்ம எப்படி உட்காரோம், எப்படி பார்க்குறோம், என்ன செய்கிறோம், என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க? பார்க்குறாங்க. அப்போது சில நேரங்களில் நாம் செய்கிற காரியங்கள் மற்றவருடைய பக்தி விருத்துக்கு ஏதுவான காரியங்களை நம்ம என்ன பண்ணணும்? செய்யணும். ஏன்னா அவனுடைய மனசாட்சியை நம்ம என்ன பண்ண, பலவீனமான அவனுடைய மனசாட்சியை நம்ம கெடுத்துடக்கூடாது. நம்மளால் ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது? கெட்டு போகக்கூடாது. என்னுடைய காரியங்கள் அப்படி. அப்போ அவரே வரல ஜபத்துக்கு, நான் மட்டும் ஏன் போனோம்? ஒருத்தர் நினைக்க மாட்டான்னா சொல்லுங்கள். இப்போ சர்ச்சுக்கு 20 வருஷமாக வந்துட்டுருக்குறவங்க, அவங்களாம் என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும், கரெக்டாக வரணும். நான் இல்லைங்க, நான் சர்ச்சுக்கு போகலாம் கூட கரெக்டான ஜெபம், பரவாயில்ல ஜெபம் பண்ணிவிடுவீங்க, வீட்டில் ஜெபம் பண்ணிவிடுவீங்க, கர்த்தரை தேடுவீங்க, எங்கேயாவது ஜபத்துக்கு எங்கன்னா போவீங்க வருவீங்க, ஓகே. ஆனால் உங்க கூட இருக்க பலவீனமான மனசாட்சியுடைய ஒருத்தன் கூட என்ன பண்ணுறான்? நம்ம அப்பாவே சர்ச்சுக்கு போகலையே, நம்ம அண்ணனே சர்ச்சுக்கு போகல, நம்ம கூட போகலாம் கூட பரவாயில்ல போல இருக்குது நினைக்க மாட்டான் அவன். ஆனால் உங்களுக்கு அறிவு இருக்குது, நீங்கள் 3 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிவிடுவீங்க, 1 வாரம் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிவிடுவீங்க. ஆனால் கூட இருக்கும் அவனுக்கு அது தெரியாது, அந்த சத்தியம் தெரியாது. அவன் என்ன பண்ணுவான்? அவரு சர்ச்சுக்கு போகல, அவரு ஜபத்துக்கு போகல, எதுவும் போகல, நம்ம கூட இப்படி இருக்கலாம் போலன்னு சொல்லிட்டு அவன் இருப்பான். அவனுடைய மனசாட்சி பலவீனமான மனசாட்சி இருக்கிறதுனால தவறான காரியங்களை செய்யறதுக்கு வாலண்டரி என்ன பண்ண முடிவு எடுத்துட்டான். சர்ச்சுக்கு போகலாம் பரவாயில்லன்ற முடிவை எடுத்துட்டான். அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே. அவனுக்காக நாம் செய்கிற காரியங்கள் மற்றவர்களுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கணும். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு வாரமும் நம்ம சொல்கிறோம் ஆலயத்துக்கு சரியான நேரத்துக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு வாரமும் நம்ம சொல்கிறோம். ஆனால் பாருங்கள் என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, சர்ச்சுக்கு என்னங்க அப்புறம் 10 நிமிஷம் காலம் லேட்டாக போகிறதுல என்ன நடக்க போகுது? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் கர்த்தருக்குள்ளே தாங்க இருக்கிறேன், நான் எப்போவுமே நான் ஜபம் தாங்க பண்ணுறேன், எப்போவுமே மற்ற எல்லா ஜப கூட்டத்துக்கு வந்துடுறேன், கலந்துக்கிறேன். அப்போது அந்த அறிவு நமக்கு எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் நம்ம வீட்டில் வளர்கிற குழந்தைகள், நாம் வீட்டில் வளர்கிற பிள்ளைங்க, அவங்களுடைய மனசாட்சியெலாம் எப்படி இருக்குது? பலவீனமான மனசாட்சி. அவங்களுக்கு சத்தியம் தெரியாது. அவங்களுக்கு உபவாசம் பண்ணணும்னு தெரியுமா, ஜபிக்கணும்னு தெரியுமா, ஜப கூட்டங்களுக்கு போகணும்னு தெரியுமா, அதெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? அப்பா அம்மாவை நம்ம என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். அதுதான் அவங்க என்ன பண்ணுறாங்க? கவனிக்கிறாங்க, நம்மளுக்கு வாட்ச் பண்ணுறாங்க. அப்போது 9 மணி ஆராதனைக்கு நம்ம 9:30க்கு போனால் கரெக்டு தான், அது ஒன்றும் இல்லை போல் அப்படின்னு இந்த குழந்தை நினைக்குமா நினைக்காதுங்களா? கண்டிப்பாக. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே. நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு, நம்மலாம் ஒரு காலத்தில் எல்லாமே சரியான ஆலயத்துக்கு சரியான நேரத்துக்கு போனவங்க தான், ஆலயத்துக்கு சரியான நேரத்துக்கு போனவங்க தான், 10 நிமிஷம் முன்னாடி போனவங்க தான். இப்போ கொஞ்சம் வர்றதில்லை. ஆனால் இப்போ தான் ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான்? புதுசாக ரட்சிக்கப்பட்டிருக்கான். இப்போ தான் ஒரு குழந்தை வீட்டில் பிறந்திருக்குது. அந்த குழந்தைக்கு அந்த அனுபவம்லாம் கிடையாது. முதல்ல நம்மளை பார்த்து வளர போகுது. அப்போ எப்படிப்பட்ட முன்மாதிரி உள்ளவர்களாக நம்ம அவங்களுக்கு இருக்க போகிறோம்? அப்போ முதல் மனசாட்சி என்ன சொல்லுங்கள் பாப்போம். முதல்ல துர்மனசாட்சி, 2வது அசூசிப்பட்ட
மனசாட்சி. இந்த அசூசி எப்படிப்படுகிறது? பலவீனமான மனசாட்சி இருந்ததுன்னா ஒரு காரியத்தை சந்தேகத்தோடு கூட செய்யும் போது அது மனசாட்சி அசுத்தப்பட்டு விடுகிறது. சரிங்களா? சந்தேகத்தோடு ஒரு காரியத்தை நம்ம செஞ்சால் அது நமக்கு பாவமாயிடும். ஏன் பாவமானா, நம்ம மனசு சொல்லுதில்ல இது தப்புன்னு நம்ம நினைக்கிறோம்ல, ஆனால் நம்ம செய்கிறோம். ஒரு காரியத்தை தப்புன்னு நினைக்கிறோம், தப்பாக இருக்குமோன்னு நினைக்கிறோம், ஆனால் செய்கிறோம். அப்போ மனசாட்சிக்கு விரோதமாக நம்ம போடுறதுனால அது தானாகவே என்ன ஆகிடுது? அது பாவமாக மாறி விடுகிறது. அடுத்தது பாருங்கள், 4வது. இல்லை 3 சொல்லிட்டேன். பலவீனமாக அதோட சேர்ந்து சொல்லிட்டேன், நீங்கள் எழுதிக்கிங்க பலவீனமான மனசாட்சின்னு சொல்லிட்டு. சரிங்களா? முதல்ல துர்மனசாட்சி, 2வது அசூசிப்பட்ட மனசாட்சி, பலவீனமான மனசாட்சி, 4வது சூடுண்ட மனசாட்சி. 4வது என்னது? சூடுண்ட மனசாட்சி. 1 தீமோத்தேயு 4வது அதிகாரத்துக்கு போவோம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனம். பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இந்த விசுவாசத்துக்கும் இந்த மனசாட்சிக்கும் ரொம்ப ரொம்ப சம்மந்தம் இருக்குது. பைபிளில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் கவனிக்க தவறின ஒரு பெரிய காரியம் என்னென்னா, இந்த மனசாட்சின்ற வார்த்தை பல இடங்களில் வருது. மனசாட்சின்ற வார்த்தை பல இடங்களில் வருது. அதை பற்றிய பிரசங்கங்களை நம்ம கேட்குறதில்ல, அதை பற்றிய சத்தியங்களை நம்ம என்ன பண்ணுறதில்ல. நம்ம ஜெபம் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு அது மாதிரி பிரசங்கத்தை கேட்குறோம். ஆனால் அந்த மனசாட்சி எவ்வளோ முக்கியன்றதை நம்ம என்ன பண்ணுறதில்ல, கவனிக்க தவறி விடுகிறோம். அப்போ இது 4வது மனசாட்சி என்னென்னா சூடுண்ட மனசாட்சி. எல்லாம் சொல்லுங்கள், சூடுண்ட மனசாட்சி. இந்த சூடுண்ட மனசாட்சி 4வது. 5வது பார்த்தீங்கன்னா குற்ற மனசாட்சி. அதை எழுதிங்க, ஏன்னா இது ரெண்டுமே கம்பைண்டாக வரும். சூடுண்ட மனசாட்சி, குற்ற மனசாட்சி, ரெண்டுத்துக்கும் தொடர்பு இருக்குது. அதே போல் அசூசிப்பட்ட மனசாட்சி, பலவீனமான மனசாட்சி, அதுக்கும் சம்மந்தம் இருக்குது. சரிங்களா? இப்போ சொல்கிறேன் பாருங்கள். 4வதுல சூடுண்ட மனசாட்சி. இப்போ ஒரு தவறு நம்ம செய்யும் பொழுது, ஆண்டோட பிள்ளைங்க சொல்கிறேன், நம்ம ஒரு தவறு செய்யும் போது என்ன மனசில் ஒரு குற்ற மனசாட்சி உண்டாகுது. எத்தனை பேர் குற்ற மனசாட்சி வருது? அந்த மாதிரி தப்பு செஞ்சால் நம்ம ஏன் கையை தூக்கணும் அப்படின்னு யோசனை இல்லை? பாருங்க, ஒரே ஒரு நீதிமானை தான் நான் பார்க்குறேன். சரி, ஓகே. அதாவது பாருங்கள், இதெல்லாம் கூட கற்றுக் கொடுங்க. அதாவது ஒன்று சொல்கிறேன் பாருங்க, நம்ம எப்போ நம்ம ஹானஸ்ட்டாக இருக்கிறோமோ அப்போவே கர்த்தர் நம்மளை உயர்த்த ஆரம்பிச்சிருவார். ஹல்லேலூயா. முதல்ல நம்ம ஹானஸ்ட்டாக இருக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். நம்ம எல்லாருமே, நீங்கன்னு நான் சொல்லலை, நம்ம எல்லாருமே. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே ஹானஸ்ட்டாக இருக்க கற்றுக்கொள்ளணும். தப்புன்னா நானும் தப்பு தான் செஞ்சேன் அப்படி சொல்ல கற்றுக்கணும். சில பேருக்கு நான் தப்பு செஞ்சேன்னு வாயில் வரவே வராது. சில பேருக்கு சாரியே கேட்க மாட்டாங்க. தெரியுங்களா உங்களுக்கு? வாயில் சாரின்றதே வாயில் வரவே வராது. கடைசி வரைக்கும் என்ன பண்ண மாட்டாங்க? சாரி கேட்க மாட்டாங்க. ஏன் சாரி கேட்க மாட்டாங்க சொல்லுங்கள்? சாரி கேட்டால் தெரிஞ்சிடும் ஒன்று, தப்பு அவங்க பேரில் தான் இருக்குதுன்றதை அட்மிட் பண்ண மாதிரி ஆகிடும்ல. அதனால் என்ன பண்ண மாட்டாங்க? சாரி கேட்கவே மாட்டாங்க. சரி, அதே போல் சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க? தேங்க்யூன்னு சொல்லவே மாட்டாங்க. நன்றின்ற வார்த்தையை என்ன பண்ண மாட்டாங்க? சொல்ல மாட்டாங்க. நம்ம தேங்க்யூ, சாரி இதெல்லாம் நம்ம சொல்ல கற்றுக்கொள்ளணும். சரிங்களா? இப்போ இந்த கில்ட்டி கான்ஷியஸ் பாருங்கள், குற்ற மனசாட்சி. குற்ற மனசாட்சின்னு நம்ம ஒரு தப்பு செய்யும் போது, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்யும் போது என்ன ஆகிடுதுன்னா, நம்ம மனசில் ஒரு குற்ற மனசாட்சி உறுத்தும் இல்லை? ஐயோ நம்ம தப்பு செஞ்சிட்டோமே, இது தப்பாச்சே, இப்படி நம்ம சொல்லியிருக்கக்கூடாது, இந்த சொல்லி நம்ம அவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு நம்ம மனசில் ஒரு குற்ற மனசாட்சி உண்டாயிடுது. நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த குற்ற மனசாட்சி ஒரு விதத்தில் நல்லது தான். ஒரு குற்ற மனசாட்சி ஒரு விதத்தில் நல்லது. ஏன்னா ஒரு அலாம் மாதிரி நம்ம இருதயத்துக்குள்ளே கர்த்தர் வச்சுட்டார். அடிக்குது, பெல் அடிக்குது. என்னென்னா தப்பு நடக்குது அப்படின்ற ஒரு பெல் அடிக்குது. அப்போ உடனே நம்ம என்ன பண்ணணும்? ஐயோ நான் அந்த தப்பு செஞ்சுட்டேன், நம்ம யாருக்கு விரோதமாக தப்பு செஞ்சுருக்கோம் அவங்ககிட்ட போயிட்டு சாரி நான் செஞ்சது தப்பு, என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன், இது செய்ய மாட்டேன், இனிமேல் நான் கரெக்டாக இருக்கு, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? சாரின்றது சொல்லணும். அவங்களோட கூட நம்ம என்ன பண்ணணும்? ஒப்புரவாகணும். என்ன பண்ணணும்? நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மன்னிப்பு கர்த்தர்கிட்ட தான் கேட்பாங்க.
யாருக்கு விரோதமாக தப்பு பண்ணாங்களோ அவங்ககிட்ட கேட்க மாட்டாங்க. தப்பு பண்ணியிருப்பாங்க ஒருத்தருக்கு விரோதமாக, அவங்கக்கிட்ட போய் கேட்கறதுக்கு என்ன இல்லை, மனசு கிடையாது. அந்த அளவுக்கு தாழ்மை கிடையாது, பெருமை, ஒரு ப்ரைடு அவங்களுக்குள்ளே இருக்குது. நான் ஏன் போய் மன்னிப்பு கேட்கணும், கர்த்தர்கிட்ட போய் நேரடியாக போய் எல்லாத்தையும் சேர்த்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லி, ஆண்டவரே நான் அந்த தப்புலாம் செஞ்சேன், ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க, அந்த சகோதரனுக்கு விரோதம் சகோதரி விரோதமாக நான் சின்ன தப்பு பண்ணிட்டேன் ஏசப்பா நீங்கள் மன்னிச்சிருங்க. அப்படி இல்லை, கர்த்தர் மன்னிக்கிறார் தான். எந்த தப்பும் கர்த்தருக்கு விரோதமான பாவம் தான். ஆனால் யாருக்கு விரோதமாக நம்ம செஞ்சோமோ அவங்ககிட்ட என்ன பண்ணணும், நம்ம போயிட்டு மன்னிப்பு கேட்கணும். அப்படி மன்னிப்பு கேட்கும்போது என்ன நடக்குதுன்னா, ஆண்டோடைய கிருபை நமக்கு உண்டாகும். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கிருபை அளிக்கிறார். இந்த தாழ்மை நமக்கு வரணும். பிரதர் நான் இந்த சொல்லிட்டேன், உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி சொல்லிட்டேன், தயவுசெய்து என்ன பண்ணுங்கள் மன்னிச்சிங்க. இதெல்லாம் நம்ம சொல்கிறத அந்த காலமே போயிடுச்சுன்ற மாதிரி இருக்குது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மிஷினரிகள், பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் எப்படிப்பட்ட பிரசங்கத்தை பண்ணாங்க அப்படின்னா, ரிப்பன்டன்ஸ் அண்ட் ரிகன்சிலைசேஷன் அப்படின்ற ஒரு பிரசங்கம். அப்படின்னா மனம் திரும்புதல் மற்றும் ஒப்புரவாகுதலின் ஊழியம். அந்த ஒப்புரவாகுதல் நிறைய பேருக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒப்புரவாகிறது கஷ்டமாக இருக்குது. மனம் திரும்புகிறேன், அந்த சகோதரன்கிட்ட நான் என்ன பண்ணுறேன், ஒப்புரவாகிறேன். அந்த சகோதரி கிட்ட நான் என்ன பண்ண போகிறேன், ஒப்புரவாக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்புரவாகணும். ஒருவேளை தப்பு என் மேலே இருந்தால் என்ன பண்ணணும், மனசாட்சி சொல்லுதில்ல, நீ பண்ணதுக்கு தப்பு தானே, நீ பேசுனது தப்பு தானே பிரதர், நான் இதை செஞ்சுட்டேன், நான் சொல்லிட்டேன், தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஆண்டோடைய கிருபை கிடைக்கும், ஆண்டோடைய தயவு கிடைக்கும். தப்பும் நம்ம மேலே இருக்குது, ஆனால் நம்ம வாயை திறந்து என்ன பண்ண மாட்டோம், அட்மிட் பண்ண மாட்டோம், ரெக்கன்சைல் ஆக மாட்டோன்றோம். அதனால் தேவனுடைய கிருபை கிடைக்க மாட்டேங்குது, தேவனுடைய கிருபை கிடைக்கும், தேவனுடைய இரக்கம் கிடைக்க மாட்டேது. எத்தனை பேர் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறோம், எவ்வளோ சின்ன சின்ன தவறுகள் செய்கிறோம், ஆனால் என்ன பண்ணுறது, ரெக்கன்சைல் ஆகவே மாட்டோம், ஒப்புரவு ஆகவே மாட்டோம். ஒப்புரவு ஆகி பாருங்கள், ஆண்டவர் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பாருங்கள், ஜெபம் பண்ணி மாத்திரம் தான் நம்ம சுதந்திரத்துக்கு கொள்ள முடியாது. ஜெபம் பண்ண ஆசீர்வாதம் வரும், ஆனால் ஜபிக்காமலே எவ்வளோ ஆசீர்வாதம் வரும் தெரியுங்களா? ஜபிக்காமலே எவ்வளோ ஆசீர்வாதங்கள்லாம் இருக்குது தெரியுங்களா? பைபிளில் ஏராளமான பகுதிகள் அப்படி இருக்குது. நம்ம செய்கிற கிரியைகள் மூலமாக ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது, நம்ம எடுக்கிற சில தீர்மானங்கள் மூலமாக ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. ஒருத்தர் இடத்துல ஒப்புரவாகும் போது அதில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகுது, ஒருத்தர் இடத்துல போய் மன்னிப்பு கேட்கும்பொழுது அதில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகுது. முட்டி 40 நாள் ஃபாஸ்டிங் போட்டு கிடைக்காத ஆசீர்வாதமும் சில நன்மைகளும் நம்ம செய்கிற ஒரு சின்ன முடிவில் அது கிடைக்கும், சின்ன ஒரு டிசிஷனில் கிடைக்கும், சின்ன ஒரு தீர்மானத்தில் கிடைக்கும். ஆண்டவரே நான் மன்னிங்க. எந்த ஒரு சகோதரனும் அவங்ககிட்ட போயிட்டு ஒரு மன்னிப்பு கேட்டு பாருங்கள், டக்குன்னு கிடைக்கும் பிளஸிங்ஸ். ஆனால் அதில் தான் நம்ம என்ன பண்ணோம், வைராக்கியமாக இருக்கிறோம். என் உயிரே போனாலும் என்ன பண்ண மாட்டேன், நான் பேச மாட்டேன், என் உயிரே போனாலும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற ஒரு வைராக்கியம், அந்த மாம்சம் அதெல்லாம் என்ன ஆகணும், ஒன்றும் இல்லாமல் போகணும். இதெல்லாம் எங்கே இருக்குது, இந்த மனசாட்சியில் இருக்குது. அதனால தான் இதை பற்றி ரொம்ப அதிகமாக டீல் பண்ணுறோம். அங்கே அது சரியாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பாருங்கள், போய் நின்னாலே அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. சில காரியங்களை கேட்கறதுக்கு முன்னாடி கர்த்தர் செய்கிறார். காரணம்னா உள்ளே இருக்கிற அந்த மனசாட்சி தான் காரணம். கர்த்தர் காரியங்களை செய்கிறார், மன்னிக்கிறது மூலமாக, ஏற்றுக்கொள்வதன் மூலமாக ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறார். இந்த குற்ற மனசாட்சி சில நேரங்களில் இருக்கிறது நல்லது தான், உடனே நம்ம என்ன பண்ணலாம், மனம் திரும்பலாம். ஆனால் அந்த குற்ற மனசாட்சி வந்ததுக்கு அப்புறமும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை கண்டுக்கவே மாட்டாங்க. அதை அப்படி தான் நான் செய்வேன், என்னை யாரும் கேட்க முடியாது, பரவாயில்ல, அப்படி திரும்ப திரும்ப அந்த குற்றப்படுத்தும் மனசாட்சி என்ன பண்ண, நீ தப்பு, நீ செய்யறது தப்பு தப்புன்னு சொல்லும். ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ண, அது அமைதியாகிடும். ஒரு காலகட்டத்தில் அதுக்கப்புறம் சொல்லாது. என்ன ஆகிடும், அந்த மனசாட்சி சூடுண்டு போயிடும். அதுதான் சூடுண்டு மனசாட்சி. திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி மனசாட்சி சொல்லுது, ஆனால் அதை லிசன் பண்ணவே இல்லை, அதுக்கு செவி கொடுக்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுது, சூடுண்ட மனசாட்சி ஆகிடுது. அதுக்கப்புறம் அது அந்த குற்ற மனசாட்சியே வராது. குற்ற மனசாட்சியே இருக்க, எந்த தப்பும் என்ன பண்ண தாராளமாக செய்வாங்க. அந்த குற்றப்படுத்துகிற அந்த உணர்வு அவங்களுக்கு இல்லாமலேயே போயிடும். அதாவது பாருங்கள், நம்ம பாக்கெட்டில் ஷர்ட்டு பாக்கெட்டில் ஒரு 500 ரூபா வச்சுருக்குன்னு வைங்க. அது தெரியாமல் என்ன பண்ண, வீட்டில் இருக்குங்க துணியை துவைச்சிட்டாங்க வைங்க. இப்போ 500 ரூபா நோட்டு ஈரமாக இருக்குது, என்ன பண்ணுவோம், ஈரமாயிடுச்சு, இனிமேல் இந்த 500 ரூபா வேணாம் தூக்கி போட்டுறோமா, போட மாட்டோம். அதை என்ன பண்ணுவோம், வெயிலில் காய வைப்போம். சிலர் அயன்லாம் பண்ணுறாங்க அதுக்கு.
சட்டைக்கு அயன் பண்ணுறாங்களே இல்லையா, அதுக்கெலாம் அயன் பண்ணுறாங்க. அப்படிலாம் பண்ணி என்ன பண்ண, அதை எப்படியாவது அதுக்கு உயிரை கொடுத்து அந்த 500 அதை யூஸ் பண்ண பார்க்குறோம். இதே அந்த 500 நோட்டு வந்து எரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? 500 நோட்டு எரிஞ்சு போச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. சரி வேறு சில நேரம் குற்ற உணர்வு வரும்போது அதை நம்ம சரி செஞ்சிடலாம். குற்ற உணர்வு வரும்பொழுது ஐயோ நான் தப்பு பண்ணுறேனே, ஏசப்பா என்ன மன்னிங்கன்னு சொல்லி டக்குன்னு என்ன பண்ண சரி செஞ்சு தேவனுக்கு உகந்த ஒரு மனசாட்சி அதை நம்ம மாற்றிடலாம். ஆனால் திரும்ப திரும்ப சொல்லி 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 கேட்கலன்னா என்ன ஆகிடுதுன்னா, சூடுண்டை எப்படி நெருப்பில் பட்ட அந்த காசு மாதிரி அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, அதை பயன்படுத்த முடியாது. ஆனால் அவங்களுக்கு கூட கர்த்தர் சொல்கிறாரு, சூடுண்ட மனசாட்சி இருந்தால் கூட பரவாயில்ல வாப்பா உன்னை சரி பண்ணுறன்றாரு. அதான் கர்த்தர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆளை கூட. ஆனால் கர்த்தர் இல்லாமல், ஜீசஸ் இல்லாமல், கிறிஸ்து இல்லாமல் அவனுக்கு விமோச்சனம் கிடையாது. அவனுக்கு எந்த விதமான சோர்ஸுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஆளை கூட கர்த்தர் என்ன பண்ணுறாரு, உயிர்ப்பிக்கிறார். எல்லாருக்குமே ஒரு தீர்வு இருக்குது. ஆனால் அந்த மனசாட்சினா என்ன உண்டாகுதுன்ற விளைவுகள் தான் நான் சொல்கிறேன். சூடுண்ட மனசாட்சியாக இருந்துச்சுன்னா தேவனுக்கு பிரியமாக வாழ முடியாது, ஜெபிக்க முடியாது, தேவனை தேட முடியாது, எந்த காரியத்தையும் அவனால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. எத்தனை காரியத்தை பார்த்துருக்கோம் நம்ம? 5 காரியம். இன்னும் 2 காரியம் இருக்குது. அந்த 2 காரியத்தை நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம தொடர்ந்து தியானிக்கலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இதில் நம்ம இந்த காரியங்கள் சத்தியத்தை அலசி ஆராய்ஞ்சிருக்கிறோம், நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ரொம்ப தேவைப்படுறது என்ன தெரியுங்களா? இன்னும் 2 காரியம் இருக்குது. அந்த 2 காரியத்தை நான் வந்து அடுத்த வாரத்தில் அதை நம்ம தியானிக்கலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். அதில் நம்ம வந்து சீர்பட்டுட்டோம் அப்படின்னா, அதில் பலப்பட்டுட்டோம் அப்படின்னா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து அமேசிங்காக மாறிடும். உங்களுக்கு என்ன தேவை எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணுமா நடக்கும், ஊழியம் ஆசீர்வதிக்கப்படணுமா நடக்கும், சபை ஆசீர்வதிக்கப்படணுமா நடக்கும், கர்த்தர் வல்லமை எடுத்து பயன்படுத்தணுமா, அபிஷேக வல்லமை வரங்கள் வேணுமா, எல்லாமே நடக்கும். எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஹல்லேலூயா. முதல் மனசாட்சி என்ன சொல்லுங்கள்? துர்மனசாட்சி, அசூசிப்பட்ட மனசாட்சி, பலவீனமான மனசாட்சி, சூடுண்ட மனசாட்சி, அடுத்தது குற்ற மனசாட்சி. இவ்வளோ காரியங்கள் இருக்குது. அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒருவேளை நமக்கு குற்ற மனசாட்சி உண்டாகுதுன்னா நல்லது. குற்ற மனசாட்சி உண்டாச்சுன்னா அதனால் ஆண்டவர்கிட்ட உடனே நம்ம என்ன பண்ணிடணும், ஒப்புரவாயிரும். இது வந்து சபை. ஹல்லேலூயா. நம்மெல்லாம் எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அகைன்ஸ்டாக இருக்க முடியாதுல்ல. ஒருத்தர் விரோதிச்சுட்டு இருக்க முடியுமா? ஒரு கை வலிக்குதுன்னா இன்னொரு கை வந்து சந்தோஷப்படுமா சொல்லுங்கள்? சந்தோஷப்படாது. ஒரு கை வலிக்குதுன்னா எல்லா உறுப்பும் கூடவே சேர்ந்து என்ன பண்ணுது, வருத்தப்படுது, கஷ்டப்படுது. இப்போ நம்ம எல்லாம் சபையாராக இருக்கும்பொழுது நம்ம ஒருவருக்கொரு வந்து விட்டு கொடுத்து மன்னித்து ஒருவரை ஏற்றுக்கொண்டு ஒப்புரவாகி சில காரியங்களை செய்யும் போது அது சபைக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இது உள்ளே வந்துருச்சுன்னா தேவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது வந்துருச்சுன்னா உள்ள இந்த மனசாட்சி வந்து நல்ல மனசாட்சியாக மாறிடுச்சு அப்படின்னா பாருங்கள், நானே சொல்லிட்டேன் பாருங்கள், அடுத்த வாரம் பேச போகிறது நல்ல மனசாட்சி. இந்த நல்ல மனசாட்சி வந்துருச்சு அப்படின்னா ஆண்டவரே அந்த சபையை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மனசு மாறாமல் அற்புதங்கள் நடக்காது. நம்ம சபையில் நிறைய ஆத்துமாக்கள் வரணும், நிறைய மாற்றங்கள் உண்டாகணும்னு நம்ம நினைக்கிறோம்ல, சபை வளரணும், எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? மனசு மாறிச்சுன்னா அதெல்லாம் நடக்கும். மனசுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது. இந்த மனசாட்சிக்கும் விசுவாசத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. இந்த விசுவாசத்துக்கும் அற்புதங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது. எல்லாமே ஒன்று சம்மந்தம் உடையதாக இருக்குது. இந்த மனசு மட்டும் மாறிச்சுன்னா பாருங்கள், அற்புதங்கள் தாராளமாக ஏராளமாக நடக்கும். வருகிற ஆண்டு ஜனவரி, இதை 2026 ஜனவரி மாதத்திலேருந்து கர்த்தர் பெரிய அற்புதங்கள் நம்ம சபையில் செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை, அதிசயங்களை நம்முடைய சபையில் கர்த்தர் செய்ய போகிறார். நிச்சயமாக செய்வார். கண்களை மூடுவோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நான் கேட்ட இந்த வார்த்தைகளுக்காக, வசனங்களுக்காக நமக்கு நன்றி ராஜா. இந்த வசனம், வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தில் 100 மடங்கு பலன் தரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுடைய மனசாட்சி உமக்கு பிரியமுள்ள மனசாட்சியாய், நல்ல மனசாட்சியாய் உருவாக்குங்க. உங்களுடைய வார்த்தைகள் எங்களை உருவாக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு கர்த்தர் கிருபை பாராட்ட முடியாது செபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் மூலமாக எங்கள் சபையார் யாவரையும் கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். உடைய நாமத்திற்கு சகல துதி கன மகிமையாட்டு செலுத்துகிறோம். இயேசு மூலம் கேட்கிற ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.
இப்பொழுது கூட நம்ம கர்த்தருக்கென்று காணிக்கைகளை